இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படித்த எல்லா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறக்கூடிய வகையில் தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனும் கிடையாது. நேர்காணல் மூலிமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது. 3 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 22,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்தீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் திறமையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை, மாவட்ட அதிகார மையம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் வந்திருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேனல்லையுமே வரதில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க மட்டும் விண்ணப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜாப்லாம் தேடி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குதுன்னு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் போதும். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிடுவீங்க. இப்போ வாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேளுங்க. ஃபஸ்ட் நாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த பத்திரிகை செய்தி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 22/7/2025 யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்வரும் தகுதிகளுடன், அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கல்வி தகுதி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த தகுதி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆலோசகர். இந்த முதுநிலை ஆலோசகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமூக பணி, ஆலோசனை, உளவியல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மனித மேலாண்மை முதுகலை பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் பெற்று 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த திட்டப்பணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிபுரிஞ்சவர்களாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் ஆலோசனை வழங்குவதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆலோசனை வழங்குறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த ஜாப் எடுக்கிறாங்க. அதனால் அந்த ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பதவிக்கு விண்ணப்பிக்கும் பணிபுரியோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 24/7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருத்தல் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை 24 மணி நேரமும் இருக்கும். அதே மாதிரி 7 நாட்களும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கே போக முடியாதான்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே கமெண்டில் கேட்காதீங்க. உங்களை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு ஆள் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டு, ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு போடுவாங்க. நீங்கள் டெய்லி போய் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி 7 நாள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லீவ் போடுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் வசிப்பவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம்னா அந்த நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க உள்ளூர்லேயே வசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 22,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. பல்நோக்கு பணியாளர் பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் ஏதாவது அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் இப்போ பதவிக்கு விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் உள்ளூரில் இருக்கிறவங்க தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கிடையாது.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்க சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் 10,000 உங்களுக்கு சம்பளம் மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு காவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி குவாலிஃபிகேஷன் கொடுக்க கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது செக்யூரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இது பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா வசிப்பவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காவலர் பணி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுப்பீங்க, இப்போ முதுகலை ஆலோசகர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுப்பீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவலர் பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவலர் நியமிக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 12,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனவே ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை நீலகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் உதகையில் வந்து பார்த்திங்கன்னா 31/7/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா திருமதி லட்சுமி பவ்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. 31/7/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துறது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு. நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. இந்த ஜாப் விட்டதே வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தான் விட்டுருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனே வந்ததா பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. தெரிஞ்சிங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த மாதிரி ஜாப் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களா, இந்த மாதிரி ஜாப்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பல பேர்த்துக்கு தெரியாது, திடீர்னு ஜாப் வரும் பார்த்தா திடீர்னு ரிக்வயர்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அணுக வேண்டிய அலுவலக முகவரி, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் வளாகம், பிங்கர் போஸ்ட் நல்லா நோட் பண்ணிங்க, பிங்கர் போஸ்ட் உதகை 643006 இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்கோடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்குறது இந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அங்கேயே கொடுத்துடலாம் அங்கே இருந்துச்சுன்னா. இல்லை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 0423244392 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வந்திருக்குது, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்குறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வெப்சைட்டு. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த இன்டகிரேட்டட் சர்வீஸ் ஒன் ஸ்டாப் சென்டர் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 22/7/2025 தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதகை அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கும். 31/7/2025 5:45 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 49 KMP வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உதகையில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்க, கால் பண்ணி கேட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.